A right angled isosceles triangle has an area of 50 square units. Its hypotenuse is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் நமக்கு தெரியும் 2 சைட் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் ரைட் ஆங்கிள்னு சொன்னதுனால டயக்ராம் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த 2 சைடு ஈக்குவலுங்கிற மாதிரி ஏன்னு எடுத்துட்டேன். சரியா? இந்த இடத்துல ஏரியா ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறதுனால ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா half into b into h. இதில் பியும் ஏ தான், ஹெச்சும் ஏ தான். அப்போது ஏரியா 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 50 ஈக்குவல் டு ஹாஃப் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு வரும். ஸோ ஏ ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 2 மூவ் பண்ணோம் அப்படின்னா 50 இன்ட்டு 2 100 ஆகும். ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறதுக்காக இங்கே ரூட் எடுப்போம். கரெக்டாக? ஸோ √100 அப்படிங்கிறது +or-10ன்னு வரும். ஸோ இது ப்ளஸில் தான் வேல்யூ வேணுங்கிறதுனால ஏ ஈக்குவல் டு +10 எடுத்துருக்கோம். அவன் கேட்டது ஹைப்போட்டெனஸோட வேல்யூ இங்கே. ரைட்டா? ஸோ ஹைப்போட்டெனஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 ஆப்போசிட் ஸ்கொயர், அதாவது 2 சைடை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ 10 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர் 100 + 100 200ன்னு வந்துடும். ஸோ 200 நம்ம ரூட்லேருந்து எடுக்கிறப்போ 100 × 2 இப்போ 100 வந்து 10 × 10ன்னு பிரிச்சிட்டோம் அப்படின்னா 2 10 இருக்குது. ஸோ ஒரு 10 வெளில எடுத்துருக்காங்க. ஸோ 10√2. ஸோ த ஆன்சர் இஸ் 10√2.